Hi friends, welcome to Salem Punita's Recipes. SPR homemade மசாலா பிரியாணி மசாலா வச்சு தக்காளி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சின்ன வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்ததுன்னா முழுசாக எடுத்துக்கோங்க. நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய் உடச்சி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு புதினா, 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள். ஏன்னா இதுலேயே மிளகாத்தூள் இருக்குது, மிளகாய் போட்டுருக்கிறதுனால காரமாக இருக்கும். 300 கிராம் தக்காளி. நான் அரிசி 300 கிராம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த தக்காளி பிரியாணிக்கு புல்லட் ரைஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன். இது நல்லா 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்ருக்குங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. மாதிரி இல்லாமல் கல் மாதிரி இருக்குது. நமக்கு இது தக்காளி சாதத்தோட வதங்காது. நான் ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வெங்காயம் நல்லா செவக்க வதங்குற வரைக்கும் நம்ம இதை பண்ணிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக இல்லை, இந்த மாதிரி அரைச்சிட்டா போதும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு, பிரியாணி மசாலா. இப்போ இதில் அரைச்ச தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். மசாலா வாங்கி போட்டு நம்ம பிரியாணி செய்கிறப்ப நல்ல ஃப்ளேவரோடு இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம எதுவுமே பொறுக்கி வைக்க வேண்டியதில்லை. குழந்தைங்கள்லாம் அப்படியே சாப்பிட்ருவாங்க. புதினா சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், தக்காளி வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த டம்ளரில் தான் அரிசி அளந்து எடுத்தேன். 1.5 டம்ளர் வந்தது. இப்போ நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 3 டம்ளர் தண்ணி சேர்த்து வச்சுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் பார்த்துக்கலாங்க. உப்பு கொஞ்சம் பத்தலை, எடுத்து வச்சதை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சுண்டி வரட்டும். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். ஒரு விசில் வந்ததும் சிம்மில் வச்சு 5 நிமிஷம் வேக விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக தம் ஆகிடும். ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வா, சூப்பராக வந்திருக்குங்க. கம்மன் ஸ்மெல்லு பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு. பிரியாணி மசாலாவை நான் சொன்ன அளவு போட்டாவே போதுங்க. ரொம்பவே சூப்பராக கமகமன்னு இருக்கும். இந்த பிரியாணி மசாலா இருந்தாவே போதுங்க. பேச்சுலர்ஸ்க்கும் பிகினர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சுட சுட தக்காளி சாதத்தை பரிமாறிக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போங்க. தயிர் பச்சடியோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். தக்காளி சாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் நம்ம SPR ஹோம்மேட் மசாலாவில் பிரியாணி மசாலா வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.